சரி, இன்னைக்கு நான் சங்கீதம் 102வது சங்கீதத்தில் எடுத்து வாசிக்க போகிறோம். 15வது வசனம். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில வெளிப்படுவார். இதை குறித்து நிறைய போன வாட்டி மகிமையை குறித்து தியானித்தோம். அந்த மகிமைனா என்ன, அந்த மகிமை இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம போன வாரம் அப்படி நீங்கள் கேட்கலன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. அந்த செய்தியை வீட்டில் போய் கேளுங்க. நான் 2வது கேட்கும்பொழுது ஆண்டவர் எனக்கே பேசுகிறது மாதிரி இருந்தது. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு அதே கர்த்தர் கட்டி மகிமையில் வெளிப்படுறதுக்கு அவர் எப்படி கட்டுவார், எப்படி கட்ட விரும்புவார், எப்படி கட்டலான்னு கர்த்தர் நினைப்பாரு குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமோஸ் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 14 வரைக்கும் எடுங்களேன். பக்கம் 1071. எல்லாம் பைபிளை திறந்து வசனத்தை பார்க்கணும். அதுக்கு தான் பக்கமும் சொல்கிறேன். நீங்கள் கேட்டுனே இருக்கிறதில்ல. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பைபிளை திறங்க. முதல்ல வேதத்தை திறந்து அந்த புஸ்தகத்தை ஆமோஸ் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்துலேருந்து மைக்கில் தான் வாசிங்க, எல்லாரும் கேட்கட்டும். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி திராட்சை தோட்டத்தை நாட்டி அவர்களுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஒரு நாள் வரும், அந்த நாளில் நான் விழுந்து போய் கிடக்கிற தாவீதினுடைய கூடாரத்தை நான் நிலைநிறுத்துவேன். இப்போ கவனமாக நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. அதை முதல்ல நிலை நிறுத்துவேன்னு சொல்கிற ஆண்டவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு நான் அதை எடுப்பேன் என் கையில். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, கையில் எடுப்பார். 2வது அதன் திறப்பை நான் அடைப்பேன். 3வது அதில் பழுதாய் போனதை நான் சீர்படுத்துவேன். 4வது தாவீதின் நகரம் எப்படி இருந்து தெரியுமா, சீயோன் கோட்டையாய் மகிமையாய் ஒருவரும் அசைக்க முடியாதபடி இருந்தது. இப்போ எல்லாரும் அது மேலே ஏறி அதை இடித்து தள்ளிட்டாங்க. அதை நான் மறுபடியும் என்ன பண்ண போறேன்னா, பூர்வ நாட்களில் இருந்தது மாதிரி நான் மறுபடியும் அந்த நகரத்தை நான் கட்ட போறேன். கட்ட சொல்லி பூர்வ நாட்கள் ஆதி அன்புல எப்படி வல்லமையா இருந்தாயோ அதே போல வல்லமையா நான் இந்த கூட்டத்தை முடிவில் நான் அவனை நிரப்ப போறேன். அல்லேலூயா. ஆதியில ஆண்டவர் மேல அவ்வளோ வைராக்கியம். ஆதியில ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது நான் எப்படியாவது ராஜ்யத்தை கட்டணும், ஆத்துமாக்களை சந்திக்கணும், தேவ அன்பை நான் வெளிப்படுத்தி சொல்லணும். அந்த வைராக்கியம் நாளுக்கு நாள் ஆகும்போது அப்படியே குறைஞ்சி, அப்படியே ஆண்டவருக்காக எழும்ப முடியாமல், ஒரு ஊழியமும் செய்ய முடியாமல் அப்படியே இடிஞ்சு போய் இருக்கிற உங்களை ஆண்டவர் சொல்றாரு, நான் சீயோனை மறுபடியும் கட்டி மகிமையில வெளிப்பட விரும்புகிறேன். தாவீதின் நகரத்தை மறுபடியும் கட்டி, உன்னை மறுபடியும் கட்டி, கர்த்தரும் பிள்ளையை மறுபடியும் கட்டி மகிமையிலே வெளிப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கையில் எடுக்கிறார். ஃபஸ்ட்டு நான் கட்டப்படணும், நான் மகிமையில வெளிப்படணும்னா நான் எங்கே இருக்கிறேன்னு முதல்ல தெரியணும். நான் துன்மார்க்க சேற்றில் இருந்துக்கிட்டு, நான் உளையான பாவத்தில் இருந்துட்டு, நான் அங்கேருந்தே ஆண்டவர் கட்டுவார், ஆண்டவர் அங்கேருந்தே மறுபடியும் என்னை எழுப்புவார், நீ நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். முதல்ல அந்த இடத்துல இருந்து கர்த்தர் கரத்தில் நீ வர வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிங்க ஆண்டவருடைய பிள்ளையே. நீ மறுபடியும் அதே இடத்துலேருந்து ஆண்டவர் கட்டுவார் எழுப்புவார் நீ நினைக்காத. விழுந்த இடத்துலேருந்து மறுபடியும் எழுந்துரு. கர்த்தர் கடத்தில் நீ மறுபடியும் ஓடி வா. ஆண்டவர் அழைக்கிறார். இன்னைக்கு உன்னை கட்ட அழைக்கிறார். 1000 பிரச்சனை வருது, 1000 போராட்டம் வருது, நீ அங்கேயே இருந்தால் எப்படி, அப்படியே இருந்தால் எப்படி? நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? நீ மறுபடியும் எழும்பி வர வேணாமா? மறுபடியும் ஆண்டவர்கிட்ட சேர வேணாமா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு,
எழுந்து வா, நான் உன்னை கட்டுறதுக்கு விரும்புகிறேன். ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் என்ன இருக்குன்னா திறப்பு. இப்போது நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க, கட்டிட்டீங்க, குடியிருக்கீங்க. இப்போ கட்டின வீடு திறந்துட்டே இருந்தால் என்ன சொல்லுவாங்க? திறந்த வீட்டில் என்னங்க வரும்? எல்லாம் நாய் வரும், திருடன் வரும், பேய் வரும். இப்போ திருடன் வந்தால் உனக்குள்ளே வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் என்ன பண்ணுவான்? தூக்கிட்டு போயிடுவான். கரெக்டாக? நாய் வந்தால் வீட்டை என்ன பண்ணுவோம்? அசிங்கப்படுத்திட்டு போயிடும். கரெக்டாக? பேய் வந்தால் என்ன வரும்? பால் அடிஞ்சு போயிடும். கரெக்டாக? அப்போ முதல்ல விழுந்ததுக்கான காரணம் என் வீடு திறந்துருக்குது. என்னது? சில பேர் வீடு பூட்டவும் மாட்டாங்க, திறந்து போட்டே போயிடுவாங்க. அது என்ன தான் குடும்பம் நடத்துகிறாங்கன்னு தெரியல. இல்லை பாஸ்டர், என்ன இருக்குது என் வீட்டில்? ஒன்றுமே இல்லை. வந்து எடுத்துன்னு போயிட்டு அவனே ஏமாந்து போயிடுவான். வீடு என்ன பண்ண மாட்டாங்க? நீ பூட்டாதது வரைக்கும் உன் வீடு பாலாக தான் போகும். ஃபஸ்ட்டு திறப்பை அடைக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, திறந்திருக்கிற ஓட்டை எங்கே இருக்குது கண்டுபிடி. அந்த ஓட்டை நீ என்ன பண்ணு? ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாமே இந்த சீட்டை போட்டோம், ஏசி போட்டு எல்லாத்தையும் மூடிட்டோங்க. நானும் பார்க்குறேன், ஒரு எலி மட்டும் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில. ஒரு எலி வந்தது, அந்த ஏசியோட இந்த பைப்பை கடிச்சிட்டு போயினே இருக்குது. இது வரைக்கும் 2 வாட்டி மாற்றிட்டோம். நாங்கள் என்ன பண்ணிட்டேன், 2 வாட்டி மாற்றிட்டு அவன் ஒரு வாட்டி மாற்றுறதுக்கு 1500 கேட்குறான். என்ன ஆண்டவரே, வெளியே சேர் போட்டு உட்காந்துட்டு இது இந்த எலிக்கு வர வாய்ப்பே இல்லை. பின்னாடியும் பூசியாச்சு, இந்த சைடு பூசியாச்சு, மேலே கவர் போகுது. பார்த்துட்டே வெளியே உட்காந்துன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். அந்த ஜன்னலுக்கு மேலே சின்ன பைப்பு மேலே அந்த சின்ன எலி அப்படி நடந்து உள்ள ஏசி பைப்பில் போகுது. பார்த்துட்டேன் அந்த ஓட்டையை. முதல்ல அதை அடங்கிடான்னு சொல்லி கட்டை எடுத்துருந்து அடைச்சி விட்டேன். ஏன்னா அதை அடைச்சதுக்கு அப்புறம் தான் இது இன்னும் கடிக்காமல் இருக்குது. இல்லைன்னா 2 நாளாக கடிச்சு போட்டிருக்கோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க ஆண்டோட பிள்ளையே, ஒரு பொருளை பாழாக்குறதுக்கும் ஒரு பொருளை நாஸ்தி பண்ணுறதுக்கும் நம்ம கெட்டு போகிறதுக்கும் ஒன்றே ஒன்று, பிசாசு நுழையிறதுக்கு ஏதோ ஒரு இடத்த நீ கொடுத்துருக்கிற, ஏதோ நீ திறந்து வச்சிருக்கிற. அந்த திறக்கப்பட்டதை கர்த்தர் சொல்கிறாரு, நான் அடைக்க போகிறேன், என் வல்லமையில நான் அடைக்க போகிறேன். நீ இடம் கொடுத்ததை நான் மூட போகிறேன், நான் மூடி மறுபடியும் உன்னை கட்ட போகிறேன். மூடாமல் கட்டணும்னா, மூடாமல் ஒரு பொருளை உருவாக்கிட்டேன்னு வச்சுங்களேன், மறுபடியும் அந்த பிசாசு என்ன பண்ணும்? மறுபடியும் அந்த மிருகம் என்ன பண்ணும்? மறுபடியும் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? கரெக்டாக சொல்கிறது புரியுதா? அதை முதல்ல அடைக்கணும். அடைக்கிறதுக்கு நான் என்ன கர்த்தர் கையில் விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா, ஆமென். எரேமியா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 18ஆம் அதிகாரத்தில் 1-9 மைக்கில் வாசிங்க சத்தம்மா. பக்கம் 897 பக்கம். எரேமியா 18:1 வாசிங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிடுச்சு. அப்பொழுது அது திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வரைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல, களிமண் எப்படி குயவன் கையில இருக்குது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நீ எங்க இருக்கிற? பிடுங்குவேன். என் கையில இருக்கிற, நான் பிடுங்குவேன், நான் இடிப்பேன், நான் அழிப்பேன். நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும், ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்துல நான் விரோதமா பேசினேன். அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால், நல்ல கேளு, அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைச்ச தீங்க செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன், நான் கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. போதும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, குயவன் வீட்டுக்கு அந்த எரேமியாவை அனுப்புறார். நல்லா கேளுங்க, உங்களுக்கு நான் ஒன்று புரிகிற மாதிரி சொல்றேன். நீ எங்க போனாலும் கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் செய்யறதை உன்னால் புரிஞ்சு கொள்ள முடியும். நான் ஏற்கனவே நிறைய வாட்டி கர்த்தர் சத்தத்தை எப்படி கேட்கணும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்.
நீங்கள் அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் இருக்கும் அந்த சேனல், அதில் அந்த மெசேஜ் இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் கூட தயவு செய்து கேளுங்க. ஆண்டவர் காற்று மூலிமா பேசுவார், புரியுதா? சில ரோட்டில் போகிற மனுஷன் மூலிமா பேசுவார், பறவைகள் மூலிமா பேசுவார், சில கல்லுகள் மூலிமா கூட கர்த்தர் பேசுவார். எப்படி பாஸ்டர்? நீ போயிட்டே இருக்கிற, கல் காலில் தட்டிடுது, உடனே கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ நினைக்கணும், ஐயோ கல் இடிச்சிச்சே அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது. கர்த்தர் என்னை போகக்கூடாதுன்னு தடுக்கிறாரு, இதுதான் பேசுகிறார் நீ நினைக்கணும். அதுதான் நான் எப்படி வேணால் பேசுவார் ஆண்டவர். என்ன பண்ணுவார்? எந்த ரூபத்தில் வேணால் பேசுவார், எந்த மனுஷன் மூலிமா கூட பேசுவார். அது கர்த்தர் தான் பேசுகிறாரு நீ கன்ஃபார்ம் பண்ணும். அல்லேலூயா. இப்போது குயவன் வீட்டுக்கு போகிற, அங்கே நான் சொல்கிறேன் அப்படி சொல்கிறார். குயவன் அப்படி அவர் வீட்டுக்கு கர்த்தர் போகிறார், அனுப்பி ப்ராக்டிஸாக காட்டுறார். அவன் ராட்டினத்தில் பானை வணைஞ்சிட்டே இருக்கான். அந்த பானை வணையும் பொழுதே கோணையாக போயிடுச்சு. உடனே அந்த குயவன் எடுத்துகிட்டு கோணையாக போனது எதுக்குமே வேஸ்ட்டு சொல்லி மறுபடியும் பிசைஞ்சு மறுபடியும் தண்ணி தெளித்து அதை பதப்படுத்தி மறுபடியும் வச்சு அடுத்தது கரெக்டாக வணைகிறான். இப்போ ஆண்டவர் அது வணையும் போதே சொல்கிறார், பாத்தியா குயவன் கையில் எப்படி அந்த மண் பானை கெட்டு போயிச்சோ அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க என் கையில் தான் இருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணுவேன்னா இடிப்பேன், அழிப்பேன், அப்புறம் என்ன பிடுங்குவேன், ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக ஒரு ராஜ்யத்தை எழுப்புவேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இடிப்பேன், அழிப்பேன் அப்படி சொன்ன ஆண்டவர், தீமையை விட்டு திரும்பினால் நான் கட்டுவேன், நான் நாட்டுவேன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளையே. ஓகே ஓகே, நீங்கள் பண்ணுறது நம்ம பண்ணுறது நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் பொண்டாட்டிக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் கணவனாருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யாருக்கு தெரியும்னா பரலோகத்தில் தேவனானவருக்கு தெரியும். அதாவது தாவீது ஒரு தப்பு பண்ணான், அடுத்தவன் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டான்? தப்பு பண்ணானா இல்லையா? ஆனால் யாருக்குமே தெரியாது, அவன் நினச்சிக்கிட்டான். ஆனால் கர்த்தருக்கு அது என்னது? ஒரு தீர்க்கதரிசி அனுப்புனார், அவனுக்கு புரிய மாதிரி பேசுவார். ஏன்பா ஒருத்தனுக்கு ஒரு ஆடு தான் இருந்தது, என்ன சொல்கிறாரு? ஒருத்தனுக்கு ஒரு ஆடு தான்ப்பா இருந்தது, அதை போய் திருடிடா திருட்டு பயல. யார் அவன்? நீ சொல்ற தீர்ப்பு கொடு, யார் அவன்? அவன் இன்னைக்கே கொலை பண்ணணும். டே அந்த படுபாவி நீதான்டா. கர்த்தர் எப்படி சொன்னார்? இவர் நினச்சிக்கிறார் யாருக்குமே தெரியாது. என்ன சொல்கிறது? யாருக்குமே தெரியாது. யார் நினச்சிக்கிறார்? இவர் நினச்சிக்கிறார் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது நான் பண்ணது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நான் ஏற்கனவே சொல்கிறேன், அந்த தப்பு பண்ணி தனியாக பேசும் பொழுதே அவன் மனஸ்தாபப்பட்டானா ஓகே, இல்லை நான் பண்ணலை யோக்கியம் அப்படி இப்படி நிரூபிக்க நினச்சானா ஊர் சிரிக்கிற மாதிரி கர்த்தர் காட்டிடுவார். கரெக்டா? அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், நீ பண்ணுற தீங்கு மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் யாருக்கு தெரியும்னா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு அம்மா வந்தது கடந்த நாட்கள் என்கிட்ட பேச, கவனமாக கேளுங்க. அதாவது இந்த விபிஎஸ்ல கூட இந்த பசங்க என்கிட்ட வந்து வெளியே உட்காந்து பேசினேன், வாலிப பசங்கிட்ட. டே என்னடா பண்ணுறீங்கன்னு தான் கேட்டேன். இவனுக்கு என்ன பண்ணானுங்க, A to Z அப்படியே என்கிட்ட எல்லாத்தையும் வளர்ட்டானுங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். அதுக்கப்புறம் சொல்லிட்டு நம்மளை மீறி ஏன்டா இவர்கிட்ட நம்ம சொன்னோம் இந்த பாவத்தெல்லாம். அவனுக்கு கேட்குற சொல்கிறானுங்க, இவங்களே சொல்லிடுறானுங்க, பாஸ்டர் எப்படி நாங்கள் எல்லாத்தையும் இவ்வளோ வளர்ட்டோம் உங்ககிட்ட போய், நீ கேட்காமலே நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட எல்லாத்தையும். பாஸ்டர் எங்களை வெளியே படுத்தி அசிங்கப்படுத்திடாதீங்க பாஸ்டர். ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தால். அதேமாரி ஒரு அம்மா வந்தது என்கிட்ட, கவனமாக கேளுங்க. வந்துட்டு ரொம்ப போராட்டம் பிரச்சனை, ஒன்றே ஒன்று தான் கேட்டேன், நீ பண்ண தப்பு ஆண்டவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நான் சொல்லட்டுமான்னு சொல்லி ஒன்று தாங்க எடுத்து வச்சேன். பயந்துச்சு அந்த அம்மா. பயந்துட்டு எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் என்கிட்ட? இந்து, இத்தனைக்கும் அவங்க யார்? பயங்கர இந்து. எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? கடவுளுக்கு தெரியும், அவர் என் மூலியமா பேசுகிறதும் உனக்கு தெரியும். அவர் சொன்னார், இது ஊர் சிரிக்கிறதுக்கு முன்னாடி நீ மனம் திரும்பி விட்டுட்டு வந்துட்டா உன் குடும்பம் கட்டப்படும். அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்ட என்னால் பேச முடியல, கவுன்சிலிங் கொடுக்கறது உட்கார்ந்தேன். ரொம்ப நேரம் பேசணும்னு நினச்சேன், என்னால் என்ன முடியலன்னா டைம் இல்லை. அப்புறம் வாங்க நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லி. அதாவது இந்த அம்மா எப்படின்னா, அதுதான் சொல்கிறேன், ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிங்க. கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ரொம்ப உங்கள் வீட்டுக்காரரை நேசிங்க. உன் மனைவியை நீ என்ன பண்ணு? நேசி. நீ நேசிக்கலைன்னா மூணாவது மனுஷன் வந்து நேசிக்க ஆரம்பிச்சிடும் குறுக்கில்.
புரியுதா நான் சொல்கிறது? மூணாவது மனுஷன் நுழையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் அன்பு காட்டுங்க, நீங்கள் நேசிங்க, நீங்கள் சகிச்சு போங்க, நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. மூணாவது மனுஷன் நுழையிறதுக்கான காரணமோ நீ எதுவுமே என்ன பண்ணக்கூடாது? வர்றதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா, ஆமென். உங்கள் அன்புனால உங்கள் குடும்பத்தை ஆதாயப்படுத்துங்க. உங்கள் பொறுமையினால உங்கள் பிள்ளையை ஆதாயப்படுத்துங்க. உங்களுடைய பொறுமையினாலேயே உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுங்க? ஜெபிங்க, கோவப்படாதீங்க, அன்பாக பேசுங்க. பண்ண குதிரை ஓட்டுற மாதிரி டர்ரு 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 டர்ருன்னு அது வீடா? இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு எல்லாம் சொல்லுவாங்க வீடு ஒரு கோயில் சொல்லுவாங்க. உன் வீடு கோயிலா? அது அடித்தடி நடக்கிற மீன் மார்க்கெட்டு மாதிரி தான் இருக்குது வீடு. அங்கே தான் வந்து தெரியும் மார்க்கெட்டில் சத்தமும் மீன் கடை சத்தமும் அந்த காய்கறி கடை சத்தம் அங்கே தான் இருக்குது வீட்டில். ஆண்டவருடைய பிள்ளைய கட்டணும். என் ஆண்டவர் என் குடும்பத்தை பிள்ளைகளை கட்டணும்னா நான் ஆண்டவர் சொன்னேன் தங்கள் 18 வசனம் 8 வசனத்தை பாருங்க. நான் விரோதமாக பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நான் அவர்களுக்கு செய்ய நினைச்ச தீங்க. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாரு? கட்டுறதுக்கு என்ன விரும்புறாரு? நீ தீங்க விட்டு வெளியே வா. பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சிட்டு உங்கள் குடும்பத்தை முன் போல கட்டணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான குடும்பமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கையை பிடிச்சி சொல்லுங்கள். கையை தானே கை பிடிக்க சொன்னேன். ஆம்பளைங்க பொம்பளைங்களா? ஆம்பளைங்க பொம்பளைங்க லேடிஸ் பார்த்து சொல்லுங்கள். முன் போல் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து முகத்தை கூட பார்த்து பேச மாட்டீங்களா? இல்லை நான் கேட்குறேன். மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா உங்கள் மனசில் இருக்கிற எந்த கெட்ட தீங்காக இருந்தாலும் விட்டுட்டு வெளியே வா. பின்னாடி பார்த்து சொல்ல மாட்டேற? பின்னாடி பார்த்து சொல்ல. அந்த ஐயா கிட்ட சொல்லு. என்ன ஐயா அந்த பின்னாடி பார்த்து சொல்ல, நீ அவனை பார்த்து சொல்லு. அல்லேலூயா, ஆமென். பாருங்க ஆண்டவருடைய பிள்ளையே, உண்மையிலே நான் சொல்கிறேன், எல்லா குடும்பத்தையும் ஆண்டவர் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறார். ஆனால் குடும்பத்தில் இன்றைக்கி என்ன இல்லைன்னா நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் போராட்டம், ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன தீங்கு என்கிட்ட இருக்குது, என்ன பழி வாங்குகிற குணம் என்கிட்ட இருக்குது, என்ன தேவையில்லாத எண்ணங்கள் என் இருதயத்தில் அப்படியே ஆழமாக பதிஞ்சு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நீ அதை எடுத்து போடு. அதை எடுத்து போட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் கையில் எடுப்பார். அதாவது ஒரு லேண்டை கட்டுறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? அதை சுற்றிலும் என்ன பண்ணுவாங்க? தகுடு போட்டு வேலி அடிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? தகுடு போட்டு வேலி அடித்ததுக்கப்புறம் தான் பொருளே உள்ளே இறக்குவான். ஒருத்தரும் வேறு யாரும் உள்ளே நுழையக்கூடாது. ஒரு கம்பியை தூக்கின்னு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? சிமெண்ட் மூட்டை தூக்கின்னு போயிட்டா என்ன பண்ணுறது? மண்ணு கல்லை அடிச்சா. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கையில் வாங்கி திறப்ப ரெண்டாவது அடைக்கணும். அல்லேலூயா, ஆமென். நல்லா கேளுங்க. யோபு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரத்தில் 9-11 போடுப்பா. யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் பக்கம் 600 மைக்கில் 634 பக்கம் வாசிக்கலாமா? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. சரி, இப்போ பாருங்க, சாத்தான் வந்து கேட்குறான், அவன் வீட்டை குறித்து பேசுகிறான். தோ பாருங்க, கவனமாக கேளுங்க. எப்போவுமே இந்த சாத்தான்கிற வேலையே இல்லை. எவன் வீட்டில் நுழைஞ்சி எவன் வீட்டை கெடுக்கலான்னு தான் அவன் வேலையே. இப்போ யோபு என்ற பக்தனை பாருங்க, நல்லா சூப்பர். அவன் எப்படின்னா பர்ஃபெக்ட்டு. அவன் வீடை சுற்றி கர்த்தர் என்ன பண்ணிட்டாரான்? வேலி அடிச்சிட்டான். அதுதாங்க சொல்கிறாரு, முதல்ல நான் திறப்பை அடைப்பேன். என்னத்தை அடைப்ப போகிறாரா கர்த்தர்? பிசாசு வீட்டுக்குள்ளே நுழையிற திறப்பு எங்கே இருக்குன்னு பார்த்து கர்த்தர் அடைக்க போகிறார். வேலி இல்லாத வீடு கண்டிப்பாக பாழாய் தான் போவோம். ஒரு தோட்டம் இருக்குது,
நீங்கள் கிராம சைடில் போனீங்கன்னா தோட்டத்துக்கு சுற்றி என்ன பண்ண முள்ளு வேலி போடுவாங்க, இரும்பு வேலி போடுவாங்க. ஏன்? ரோட்டில் போகிறவங்க உள்ளே நுழைஞ்சிட்டு அந்த பழத்தெல்லாம் பறிச்சிட்டு போயிடக்கூடாது. ஒரு மாந்தோப்போ ஏதோ திராட்சை தோட்டமோ எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, இதுவே ஒரு கேப், ஒரு ஆள் உள்ளே போகிற மாதிரி கேப் இருந்தால் என்ன ஆகிடும், தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிருவான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கவனமாக கேளுங்க, உன்னை சுற்றிலும் உன் வருமானத்தை சுற்றிலும் முதல்ல நான் எதைனா திறந்து இருக்கிற அந்த திறப்பை நான் அடைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. திறந்த வீட்டில் நரி நுழையிற மாதிரி, நாய் நுழையிற மாதிரி எது நுழைஞ்சாலும் சரி, அது எங்கே திறந்துருக்கோ கர்த்தர் சொல்கிறார், நான் அதை அடைக்க விரும்புகிறேன். கர்த்தர் தான் அடைக்கணுங்க. அங்கே பாருங்க, பிசாசு சொல்கிற யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையா? என்னவில்லையா? அப்போ ஒரு மனுஷனுடைய கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், வேலி ரொம்ப முக்கியம். வேலி என்னது? கர்த்தர் ஒரு வீட்டையும் வேலி அடித்து பார்த்துக்கணும். அதுக்கு நான் என் கர்த்தர்கிட்ட நான் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் எந்த கேப் விட்டுறேன். சில பேர் கேப் எது தெரியுமா? மனுஷனாக இருக்கிற நமக்கு கேப் எது தெரியுமா? காது தான் ஃபஸ்ட்டு. என்னது? ரெண்டாவது கண்ணு. கரெக்டாக இல்லையா? இது ரெண்டு வேலி அடிச்சிட்டாலே போதும். அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு பிசாசு உள்ள நுழைஞ்சி எரிச்சல் ஆவியை உண்டு பண்ணி, கண்ணு தேவையில்லாததெல்லாம் பார்த்து பிசாசு கண்ணுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் தேவையில்லா யோசிக்க வச்சு அதில் மூலிமா பிரச்சனை. முதல்ல இது ரெண்டுத்தையும் ஒரு மனுஷன் வேலி அடிக்கணும். அல்லேலூயா. இந்த குதிரைக்கு மூணாவது வாய். இந்த குதிரைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேர் குதிரை பார்த்துருக்கீங்க? பீச்சுக்கு போனால் பார்ப்பீங்க. அவன் என்ன பண்ணியிருப்பான், இப்படி போட்டிருப்பான். ஏன்னா குதிரை என்ன பண்ண தெரியுமா, முட்டை கண்ணு மாதிரி இப்படி வரைக்கும் பார்க்குமா, இங்கேருந்து தான் பின்னாடி வரைக்கும் பார்க்க, இப்படி வரைக்கும் போகுமா கண்ணு. இப்போ இந்த பக்கம் ஒரு பொம்பளை குதிரை நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, நேராக போக வேண்டிய குதிரை திரும்பி அது பின்னாடி போயிடும். இதுக்குன்னே அவன் என்ன பண்ணுவான்னா, ஸ்ட்ராங்கான ஒரு கடிவாளம், அது எதுனா வெண்கலத்துலேயோ இரும்புலையோ போட்டு இப்படி நேராக தான் நீ போகணும், என் பாதையில் தான் போகணும். புரியுதா? அப்போது நல்லா கேளுங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, வேலி என்ன தான் அடிக்கணும். யார் அடிக்கணும்? நான் தான் வேலி அடிக்கணும். கண்ணுக்கு ஒரு கடிவாளத்தை போடணும், வாய்க்கு ஒரு டேப்பை ஓட்டிடணும், காதுக்கு எப்படியாவது நான் நினச்சேன் ஊமையாக பிறந்தாலும் செவிடனாக பிறந்தாலும் குருடனாக பிறந்தாலும் பரவாயில்லடா, அப்படியே பரலோகம் எவன் பேசுகிறதுன்னு தெரியாது, எவன் கேட்குறதும் புரியாது, நம்மளும் பேச முடியாமல் பரலோகத்துக்கு போயிடலாம். இது எல்லாம் ஓப்பனாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, தேவையில்லாத பிரச்சனை வந்து தான் சரீரத்தையே கெடுத்து போடுது. ஆண்டவருடைய பிள்ளையே, ஃபஸ்ட்டு கர்த்தர் சொல்கிறார், சீயோனாகிய உன்னை நான் மறுபடியும் கட்டணும்னா நீ என்ன செய்ய விரும்புகிறான்னா, கர்த்தர் கடிவாளத்தை போட விரும்பு, வேலி அடிக்க விரும்பு, உன்னை நீ கண்ட்ரோல் பண்ண விரும்பு. அல்லேலூயா. அதாவது நீதிமொழி புஸ்தகம் சொல்லும், தான் சரீரத்தை அடக்காதவன், கோபத்தை அடக்காதவன் பாலிடிஞ்ச மதிலை போல இருக்கிறான். ஒரு மனுஷனுக்குள் கோபம் வந்துடுச்சுன்னா அவன் எப்படின்னா, அந்த வேலியில் ஒரு ஓட்டை உண்டாயிடுச்சின்னு அர்த்தம். அல்லேலூயா. கண்ட்ரோல் பண்ணணும் உன் சரீரத்தை. நீ என்ன பண்ணணும்? எல்லா ஆசைகள் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணணும். அல்லேலூயா. நீ கண்ட்ரோல் பண்ணலன்னா கண்டிப்பாக வேலியில் ஒரு ஓட்டை உண்டு. இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்க எத்தனை வேலி ஓட்டையாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓட்டை வேலியெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு அடைக்க தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆமென். உன் பார்வையில் கண்ட்ரோல் வேணும், உன் ட்ரெஸ்ஸில் கண்ட்ரோல் வேணும், உன்னுடைய பேச்சில் கண்ட்ரோல் வேணும். இஷ்டத்துக்கும் வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டா, இஷ்டத்துக்கும் வாயில் வந்ததெல்லாம் நம்ம பேசுவோன்னா நிச்சயமாகவே தவளை தான் வாயால் கெடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நிலைமை தான் நம்ம நிலைமை ஆகிடும். அல்லேலூயா. நான் நல்லா புரிஞ்சுக்கிங்க, கர்த்தர் வேலி அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என் கண்ட்ரோலில் கர்த்தர் கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. கோவத்தில் என்ன வேணால் பேசிடலாம், வார்த்தையை விட்டுடலாம். ஆனால் அந்த விட்ட வார்த்தையை ரெண்டாவது அள்ள முடியுமா? நான் கோவத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த வார்த்தை அந்த மனுஷனுடைய உள்ளத்தை என்ன பண்ண தெரியுமா? ஈட்டி, பைபிள் சொல்லுது, ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி இருக்குமா. அல்லேலூயா.
இப்போ தயவு செய்து சொல்கிறேன் ஆண்டோடைய பிள்ளைய, நீ கண்ட்ரோல் பண்ணலைன்னா உன் கோபத்தையும் உன் வார்த்தையும் உன் பார்வையும் கேட்குற திறனையும் கண்ட்ரோல் பண்ணலை, நீ என்றைக்குமே எப்படின்னா வேலி பிடுங்கப்பட்ட நிலத்தை போல தான் நீ இருப்பாய். அதாவது பைபிள் ஆண்டவர் சொன்னார், எழுதி கொடுத்துருக்காரு, கேட்கறதுக்கு தீவிரமாகவும் பேசுறதுக்கு பொறுமையாகவும் கோவப்படுறதுக்கு தாமதமாகவும். எப்படி முதல்ல ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, என்ன சொல்ல வராங்கன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. கேட்கறதே இல்லை, நீங்களா ஒன்று நினச்சிக்கிட்டு நீங்களா ஒன்று பேசுறது, நீங்களா ஒன்று யோசிச்சு இது அப்படி தான் பேச வராரு, இது அப்படி தான் பேச வராங்க. நீ அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு சொல்கிறத முதல்ல கேளு, அப்புறம் கோவப்படு. அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பொறுமையாக. எதுவுமே நம்ம என்ன பண்ணுறதுன்னா பைபிளுக்கு விரோதமாக தான் செய்கிறோம். அப்படி பைபிளுடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்யும் பொழுது எப்படி உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் வேலி அடிப்பார்? எப்படி கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் என்ன பண்ணுவார்? இப்போ யோபுவே எடுத்துக்கீங்களேன், அவனை கர்த்தர் எல்லாமே போயிடுச்சுங்க, எல்லாமே போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டான். இப்போ கர்த்தர் நல்லா கவனமாக கேளுங்க, அவன் முன்னிருந்த சந்தோஷம் இப்போ இல்லை, முன்னிருந்த வாழ்க்கை இப்போ இல்லை. இப்போ பொண்டாட்டி வந்து சொல்லுது, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இன்னும் கர்த்தர் இடத்துல உத்தமமாக இருக்கிற, இவ்வளோ வியாதி வந்துச்சு, இவ்வளோ போராட்டம் வந்துச்சு, சொத்து போயிடுச்சு, பிள்ளைங்க எல்லாம் அப்படி ஆயிட்டாங்க, இன்னுமா நீ கர்த்தர் இடத்துல உண்மையாக இருப்ப, இன்னுமா ஜெபிப்ப? சொல்கிறாரு கேட்டுக்கிட்டு, கர்த்தர் கொடுக்கும் போது ஜூஸாக குடிச்சல, கர்த்தர் கொடுக்கும் போது பிரியாணியாக தின்னல, கர்த்தர் கொடுக்கும் போது வீட்டில் கும்மாலமாக பாட்டு போட்டு ஆடினல்ல, இப்போ கர்த்தர் தானே எடுத்துட்டாரு, அப்போ எப்படி இருந்தோமோ இப்போவும் அப்படி தானே இருக்கணும். அல்லேலூயா. பொறுமையாக பதில் சொல்கிறாரு. இப்போ அவன் நிலைமை மாறிச்சு. அவன் நிலைமை என்ன ஆச்சு? அந்த பொம்பளை பேசின வார்த்தை மாறினவன் அந்த பொம்பளை குத்துமா குத்தாதான்? இப்போ வந்து 2 மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. இப்போ அந்த யோபு கிட்ட தான் அந்த பொண்டாட்டி இருக்குது. அப்போது யோபு வந்து நினச்சி பார்க்க மாட்டாரா? இல்லை அதுதான் இந்த அம்மா தான் நினச்சி பார்க்காதா? நான் கேட்குறேன், பேசின வார்த்தை இன்னெல்லாம் பேசுனேன், இப்போ மறுபடியும் 2 மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. இப்போ மறுபடியும் பாரு, 2 ஜூஸ் குடிக்கிற, இப்போ 3 பிரியாணி சாப்பிட்ற, 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்ற. அப்போ அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு தான் எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க தன் கண்ட்ரோலில் இருக்கணும், ஆண்டவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம வேலி அப்படின்னா, நான் எதெல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கணும் அங்கெல்லாம் ஓட்டம் இருக்குது, அதை நான் இப்பொழுதே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதை நான் மேற்கொள்ள முடியல, இந்த கோபத்தை மேற்கொள்ள முடியல, இந்த வாயை மேற்கொள்ள முடியல, இந்த கண்ணை மேற்கொள்ள முடியல, இந்த பேச்சை மேற்கொள்ள முடியல, ஆண்டவரே எனக்கு மேற்கொள்கிற அபிஷேகத்தை எனக்கு தாரும், மேற்கொள்கிற கிருபையை எனக்கு தாரும். நீ தருவீரானால் நான் வேலி அடிக்கப்பட்டவனாய் இருப்பேன், நான் வேலி அடிக்கப்பட்டவனாய் இருப்பேன், ஆனா தேவ ராஜ்யத்துக்கு நான் கட்டப்பட்டவனாய் மாறுவேன், நான் தேவ ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவனா நான் மாறுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எரேமியா 3ஆம் அதிகாரம். அடுத்தது, பழுதாய் போனதை கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 13லேருந்து 15 வரைக்கும் வாசிங்களேன். பக்கம் 877. எரேமியா 3:13. நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடு சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவி கொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கெட்ட பிள்ளைகளே, திருமுகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. நல்லா போதும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஏன்பா கேட்குறியா? என் சத்தத்துக்கு செவி கொடாமற் போனதையும் ஒத்துக்கொள். என்ன பேர் போட்டிருக்கு? என் சத்தத்துக்கு செவி கொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்ல, நீ செஞ்ச தப்ப நீ என்ன பண்ணு? ஒத்துக்கோ. நீ பண்ணதை என்ன பண்ணு? சில பேர் தப்பு பண்ணிட்டு காரணம் சொல்லுவாங்க பாருங்க. கர்த்தர் தான் பேசுறாரு, நீ பண்ணது தப்புன்னு சுட்டி காட்டுறாரு. உண்மைதான். இந்த பலிபீடத்துல இருந்து பேசும்போது யார் கதையும் எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர் பொதுவாக சொல்கிறேன்,
யார் கதையும் யாரும் என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் மெசேஜ் முடிஞ்சவன தானே சொல்லுவாங்க, எப்படி உங்களுக்கு இந்த கதை தெரியும், யாருன்னா சொல்லிட்டாங்களான்னு. தேவ சமூகத்தில் தேவ ஊழியக்காரன் சொல்கிறேன், எனக்கு கர்த்தர் மட்டும்தான் இங்கேருந்து பேசுவார், ஆவியானவர் மட்டும்தான் வெளிப்படுத்தி பேசுவார். அப்போ பேசும் பொழுது நான் என்ன பண்ணணும்னா ஒத்துக்கணும்னு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறான். அல்லேலூயா. ஏன்னா சீர்கெட்டு போயிருக்கிற பிள்ளையே, நான் உன்னை சீர்படுத்தும்படி கர்த்தரிடத்துல திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறான். நான் உன்னை எதுக்கு தெரியுமா நினைச்சேன்? உன் ஊரில் ஒருத்தன் நீ தான் ரட்சிக்கப்பட்டிருக்க, உன் வம்சத்தில் 2 பேர், உங்களை தான் நினச்சி பாருங்க, உன் வம்சத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அவங்களாம் கூட ரட்சிப்பில் இல்லை. ஆனால் உன் வம்சத்தில் உங்கள் 2 பேர் கணவன் மனைவியை நான் ரட்சித்திருக்கிறேன். அப்போது நான் எதுக்கு ரட்சித்தேன்னா உங்களுக்கு சீயோனாய் கொண்டு போய் ஆசீர்வதிப்பதற்காக நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன். அதனால் கர்த்தர் சொன்னார், சீர்கெட்ட பிள்ளைகளே, பாலாய் போன பிள்ளைகளே, நீ என்ன பண்ணு, உன் தப்பை ஒத்துக்கோ. உன் தப்பை என்ன பண்ணு. அது ஆண்டவருக்கு எப்படி தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? யார் ஒருவர் தம் பாவத்தை மறைக்காமல் ஒத்துக்கிறாங்களோ அவங்கள ஏசப்பாவுக்கு ரொம்ப 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 அதிகமாக பிடிக்கும். நான் விளையாட்டுக்கு சொல்லுங்க, ரொம்ப 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 அதிகமாக பிடிக்கும். அவர்களை கர்த்தர் நேசிக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா அந்த பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டுன்னு மனஸ்தாபப்பட்டு ஐயோ மாறணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்குறீங்க? அல்லேலூயா, ஆமென். அதாவது சங்கீதக்காரர் சொல்லுவார் பாருங்க, இப்போ ரொம்ப சூப்பரான வசனம் இது. சங்கீதம் 73ஆம் அதிகாரத்தில் 19லேருந்து 32 பாருங்க, அழகாக இருக்கும் பாருங்க. 715வது பக்கம் 715. தயவு செய்து உங்களுக்கு தாழ்மையாக கேட்குறேன், இந்த வசனத்தை எடுத்து பாருங்க. எல்லாரும் பைபிள் திறங்க, மெல்ல பைபிள் திறந்துங்க, அது வசனத்தை போடுப்பா. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் என்னது, ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு இங்க பாருங்க, எல்லா வசனத்தை எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 73 19 73 பைபிளை திறந்து பக்கத்தில் கூட காட்டுங்க, பக்கத்தில் கூட பாருங்க. தயவு செய்து இல்லாதனா அவங்ககிட்ட காட்டுங்க. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா அந்த வசனத்தை? இல்லை ஸ்க்ரீனில் பெரிய பெரிய எழுத்து வருது. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு போதும். பாலா போகிறதுக்கு எத்தனை நிமிஷம் வேணுமா? அரை வேணும் உனக்கு? எத்தனை நிமிஷம் வேணும்? 1 செகண்டில் உன் ஆசீர்வாதம் அத்தனையும் போயிடும். எத்தனை நிமிஷத்தில்? அப்போ நான் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி இருக்கணும்? பைபிள் தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒரு நிமிஷம் கோபம். எத்தனை நிமிஷம் கோபம்? 1 நிமிஷத்தில் வர வார்த்தை. உயிரோடு இருக்க செத்தா நல்லா இருக்குமே, நான் செத்தே போகிறேன். உன்னை வாழ்க்கையே வாய்ஸ்னாலே அப்படியே குறையுது. உன் வாயில் நல்ல வார்த்தையே அல்லாமல், அதான் சொன்னார், நன்மையும் தீமையும் நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். எதில் வச்சிருக்கிறாரு? அதானுங்க அழகா தேவன் அது வாயத்தில் 1 நிமிஷம் போதுங்க நீ பாலா போகிறதுக்கு. நீ சத்துருக்கு இடம் கொடுத்த 1 நிமிஷம் போதும். எப்படி போட்டிருக்கான்? அவர்கள் 1 நிமிஷத்தில் எவ்வளவாய், எப்படியா, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எவ்வளவாய் பாலாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். எத்தனை நிமிஷத்துல பயங்கரம் வருது? எத்தனை நிமிஷத்துல பாலா போறாங்க? அதாவது அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நம்முடைய கோபமும் 1 நிமிஷத்தில் அந்த 30 செகண்டில் பேசுகிற வார்த்தை இருக்குது பார், டப்பு 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 30 செகண்டில் அந்த இப்படி தான். அதுக்குள்ளே வர எவ்வளோ ஆசீர்வாதத்தரமாக நீங்கள் இழக்கிறீங்க, எவ்வளோ நன்மை தரமாக நீங்கள் இழந்து போகிறீங்க. கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கறது இல்லை, கொஞ்சம் கூட தாழ்மை இல்லை, கொஞ்சம் கூட அன்பு இல்லை. அதாவது நல்ல பேர் வாங்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். எப்படி ஒரு மனுஷன் நல்ல பேர் வாங்குறதுக்கு? அதாவது வீட்டுக்காரம்மா நல்ல பேர், வீட்டுக்காரையா நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப நல்லா நிறைய பொருளை வாங்கி கொடுத்து அப்படி காட்டி இப்படி பாட்டி எல்லாத்துக்கும் ரொம்ப நாள் ஆகும். ஆனால் கெட்ட பேர் வாங்கிறதுக்கு 1 நிமிஷம் போதும். எப்படியா? ஒரு ஃபோன் கால் போதும், ஒரு ராங் நம்பர் போதும். அதுக்கு தான் சொல்கிற ஆண்டோடைய பிள்ளையே, ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவன் எல்லா நிமிஷமும் கர்த்தரையே மகிமைப்படுத்தி சந்தோஷமாக இருப்பான். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் ஒரு நிமிஷத்தால் இவ்வளோ பாலாக போயிட்டியே, உன் ஒரே ஒரு அந்த வார்த்தையினால். ஒரு அம்மா அப்படி தான் தான் வீட்டுக்கார கோபத்தில் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பின வாயில் சபிச்சிச்சு. ஒரு வார்த்தை தான் சொல்லிச்சு, நீ ரத்த வாந்தி எடுப்ப நான் பார்ப்பேன். அடுத்தது அது கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ரத்த வாந்தி எடுக்கிறாரு. இப்போ ஐயோ என் வீட்டுக்கார ரத்த வாந்தி. எதுக்கு வாயை திறந்து ஒரு நிமிஷத்தில் சொன்னேன்? என்ன உனக்கு அப்படி உன் வீட்டுக்காரர் சபிக்கணும்? எதுக்கு துதிக்கிற அந்த வாயில் சபிக்கலாமா? ஆண்டவருடைய பிள்ளையே, அதுதான் சொல்கிறேன், உன் வாயின் வார்த்தையை யார் காத்து ரெடியாக கேட்டுட்டு இருப்பான்னா பிசாசு கேட்டுகிட்டே இருப்பான். நீ எந்த வார்த்தையை விடுறையோ அந்த வார்த்தையை பிடிச்சி ஆண்டவர் செய்கிறாரு இல்லையா, அவன் செஞ்சிருவான். ஏன்னா நீ என்ன பண்ணுறீங்க, அந்த பிசாசுடைய கிரியை என்னது? கொல்றது, வியாதியை கொடுக்கறது, அழிக்கிறது. இதெல்லாம் யாருடைய கிரியை? பிசாசினுடைய கிரியை. அப்போ உன் வாயிலிருந்து வர வார்த்தை யார் கேட்குறா? பிசாசு கேட்டு அதன்படியே அங்கே செய்கிறான் அந்த மனுஷனுக்கு. ஆண்டவருடைய பிள்ளையே, அப்போ நான் என்ன எப்படி இருக்கணும்னா, எந்த நிமிஷத்துலையும் தேவையில்லாத வார்த்தை, சபிக்கிற வார்த்தை, பிள்ளைகளை என்ன பண்ணுறது? சபிக்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது? எச்சரிக்கலாம். எச்சரிக்கலாம்னா நீ இப்படி பண்ணிகிட்டே போகாதீங்க, இது நல்லதில்லை அப்படின்னு எச்சரிக்கலாம். ஆனால் நீ இப்படி ஆயிடுவேன்னு சொல்கிறத சாபம். எப்படி? எச்சரிக்கிறது வேற, சபிக்கிறது வேற. நீ இப்படி ஆயிடுவ, இப்படி போயிடுவ, அதுதான் என்னது? ஆனால் இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணால் பிரச்சனை வருங்க, ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க, இப்படி சொல்கிறது எச்சரிக்கை. இதை முதல்ல கற்றுக்கணும் நல்லா. ஆனால் நம்ம ஆள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? எச்சரிக்கைன்னு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சாபமாக விடுவாங்க. என்னையா திட்டுற, உன் பிள்ளைங்கெல்லாம் எப்படி போகுது பார், உன் பிள்ளையே உன்னை அடிப்பான் பார். இது சாபம். இப்படி பண்ணாதீங்க, பிள்ளைங்களுக்கு பாதிக்கும் சொல்கிறது எச்சரிக்கை. ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இவங்க நம்பால் என்ன தெரியுமா, ஞானி. எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு சாபமாக விடுவாங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, அப்படி ஒரு நாள் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா சாபத்துக்கு உள்ளாகவே கூடாது. சரி, அடுத்தது லாஸ்ட்டு அந்த அந்த லாஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டேன். அவர் பூர்வ நாட்களில் இருந்தது போல நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆமோஸ் 9:12 பார்த்தோம். பூர்வ நாட்கள் இருந்தது போல. பூர்வ நாட்கள்னா முன்னாடி இருந்த நாட்களில் நான் எப்படி இருந்தேன், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போ அந்த மகிழ்ச்சி எனக்குள்ளே இல்லை, சந்தோஷம் எனக்குள்ளே இல்லையே. கர்த்தர் சொல்கிறார், நான் கட்டுனதுக்கு அப்புறம் தான் நீ சந்தோஷமே வரும். நீ திரும்பினதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் சொல்ற மறுபடியும் உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. அது பூர்வ நாட்கள்னா வேதத்தில் பாருங்க, சங்கீதக்காரர் சொல்றாரு 90வது சங்கீதத்தில் 14-15 எடுத்து வாசிங்களேன். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும். கரெக்டா சொல்லுங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் சரியா எங்களை என்ன பண்ணுங்க? மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. இந்த மோசே கேட்குறாரு, ஆண்டவரே பல வருஷம் நான் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், பல வருஷம் நான் துன்பத்தை அனுபவிச்சிட்டேன். இந்த நாட்களுக்கு சரியாக நீங்கள் எங்களை என்ன பண்ணுங்கன்னா இனி வரும் நாட்களில் மகிழ்ச்சி ஆக்கணும். அப்படி மகிழ்ச்சி ஆக்கணும்னா நான் முன்னாடி சொன்ன முதல் பாயிண்ட்டு, நான் கர்த்தர் கையில் இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது, நான் திறந்து வச்சிட்டேன், எனக்கு கர்த்தர் போட்ட வேலையை நான் திறந்துட்டேன். என் கண்ணால், என் வாயால், என் காதால் நான் திறந்த வேலையை நானே அடைக்கணும். என் கண்ட்ரோலுக்கு நான் வரணும். அல்லேலூயா. மூணாவது, ஒரு நிமிஷத்தில் நான் பாலாக போயிட்டேன். கோபத்தால் என்ன பண்ணிட்டேன்? பாலாக போயிடுச்சு. அந்த ஒரு நிமிஷத்தில் போன பாலான அந்த 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 கோபத்தை, அந்த ஜென்ம சுவாபத்தை நான் மாற்றணும். அதுக்கு நான் கர்த்தர் கருத்தில் என்ன பண்ணணும்? சீர்படுத்த நான் ஒப்பு கொடுக்கணும். இது மூணுத்தையும் செஞ்ச உடனே கர்த்தர் சொல்கிறார், முன் இருந்தது போல தாவீதின் சீயோன் கோட்டை எப்படி பிரகாசமாக இருந்தது போல கர்த்தர் அந்த துன்பத்தின் நாட்களை நினச்சி மறுபடியும் உன்னை மகிழ்ச்சியின் நாட்களை மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருப்பார். இந்த யோசேப்பு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுது, யோசேப்பு ஒரு மனுஷனுக்கு நல்லது செஞ்சான், ஆனால் அந்த மனுஷங்க
அவனை மறந்துட்டாங்க, அவனை விட்டுட்டாங்க. அவன் எத்தனை வருஷம் தெரியுமா துன்பத்தை அனுபவிக்கிறான்? எத்தனை வருஷம் அனுபவிக்கிறான்? 41:1 என்ன சொல்லுது? யோசேப்பு 2 வருஷம் என்ன பண்ணுறான்? 2 வருஷம் போயிடுச்சு, 2 வருஷம் முடிஞ்சிச்சு, அது தாண்டிச்சு. யோசேப்பு 2.5 வருஷம் அவ்வளோ கஷ்டத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருந்ததுனால கஷ்டப்படுறான். இன்னைக்கு 2.5 வருஷம் எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது, இல்லை 10 வருஷம் எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் என் ஆண்டவர் உன்னை மகிழ்ச்சியாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இத்தனை வருஷம் வியாதியின் போராட்டத்தினால நீ கஷ்டப்படுறத கர்த்தர் பார்த்து உன் வியாதியின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்க என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், சீயோனை மறுபடியும் கட்டி அந்த மகிழ்ச்சியினால, அந்த மகிமையினால முன் போல நான் நிலைநிட்டு போறேன், முன் போல நான் நிலைநிட்டு போறேன். இனி ஆடல் பாடல் சத்தமே என் கூடாரத்துல கேட்கும், துதி சத்தமே என் வீட்டுல கேட்கும். கர்த்தர் கட்டும்போது இது கேட்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறீங்க? அப்போ இப்போ போகிற பாதை துன்பத்தின் பாதையாக இருக்கலாம். இப்போ போகிற பாதை என்ன பாதை? அது ஏன் என்னால் தான் வந்தது. அது யாரால் வந்தது? என் வாய் சும்மா இல்லை. எது என்ன சும்மா இல்லை? என் வாய் சும்மாவே இருக்க மாட்டுது, என் கண்ணு சும்மாவே இருக்க மாட்டுது, என் காது சும்மாவே இருக்க மாட்டுது, என் ஜென்ம மனுஷன் சும்மாவே இருக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு மனுஷன் ஆதியில் இருக்கிற அன்பை, தேவன் மேலே இருக்கிற அந்த பற்றை எப்போ விடுறானோ அப்போவே அவன் எப்படி போயிட்டு இருக்கான்னா துன்பத்தின் பாதையில் போயிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். நான் ஆதியில் எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்த தெரியுமா? அதான் வெளிப்படுத்த சொல்லும்போது சொல்லுவார் ஆண்டவர் ஒரு சபையை பார்த்து, உன்கிட்ட இன்னும் இல்லை, ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டுட்டேப்பா. என்ன விட்டுட்ட? அந்த அன்பு மறுபடியும் ஆண்டவருக்காக அது செய்யணும், இதை செய்யணும், இதை கொடுக்கணும், அதை பண்ணணும். என்கிட்ட ஆரம்பத்துலலாம் வரும்போது சொல்லுவாங்க, ஆண்டவருக்காக பாஸ்டர் நான் இதை செய்யணும், நான் அதை பண்ணுவேன், ஆண்டவருக்காக ஊழியத்தை ஆத்மா ஆதாயம் பண்ணுவேன், ஊழியம் செய்யணும். நாளுக்கு நாள் போனால் அது எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த அம்மாவும் தெரியாது, அந்த ஐயாவும் தெரியாது. என்ன போயிடுச்சு? அந்த அன்பு இல்லை, ஆதியில் கொண்டு வந்த அன்பு இல்லை. அதான் ஆண்டவர் சொன்ன, பூர்வ நாட்களை நீ நினச்சிப்பாரு, இப்போ அந்த நாட்களை நான் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். நீ சீர்படுத்தி மறுபடியும் என்ன இடத்துல திரும்பினா, இதோ முழங்கால் போட்டு என்ன நோக்கி பார்த்தா, மறுபடியும் இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன தரிசனத்தை, இழந்து போன கிருபையை, இழந்து போன ஜெப ஆவியை நான் கட்டி உனக்கு கொடுத்து நான் மகிமையில முழுமை வெளிப்பட போறேன். நான் மறுபடியும் உன்னை பயன்படுத்த போறேன், நான் மறுபடியும் உன்னை ஓட வைக்க போறேன். உன் பலவீனத்தை நீ பார்க்காத, நான் புது பலத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், காண்டாம் இருக்கிற பலத்தை நான் உனக்கு தர வல்லவர். நீ மறுபடியும் என்னிடத்தில் திரும்பினா. எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் திரும்ப போறீங்க? மறுபடியும் ஒத்துக்குங்க. இப்போ நான் எல்லாரும் எழுந்து நிற்போம். திருவிந்து எடுக்கிறவங்க கூட எழுந்து நில்லுங்க, எடுக்காதவங்களும் எழுந்து நில்லுங்க. கர்த்தர் மறுபடியும் உங்ககிட்ட பேசுறத என் ஆவியில் நான் உணர்றேன். ஒத்துக்கோ, ஒத்துக்கோ. பிசாசு கொடுத்த அந்த பலவீனத்தால் நான் தூக்கத்தை தான் முன் குறிச்சிட்டு, தூக்கத்தை தான் முன்னாடி வச்சு ஜபத்தை நான் இழந்துட்டேன், அதிகாலையில் தேடுறதை இழந்துட்டேன், தேவ அன்பை நான் இழந்துட்டேன். கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவருடைய பிள்ளைய உங்ககிட்ட தான் முகமுகமாக பேசுகிறார். இல்லை இல்லை, நீ இழந்ததை நான் திரும்ப கொடுக்க வல்லவர், இழந்து போன நான் திரும்ப தர வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நான் என்னதான் முட்டி போட்டு கத்தனா கூட தேவ பிரசன்னம் வரமாட்டதே. ஜெபத்தில் ஆண்டவர் பேச மாட்டாரே, அந்த சத்தத்தை கேட்க அந்த பாக்கியத்தை நான் விட்டுட்டேனே. கர்த்தர் சொல்றார், நீ சீர் திரும்பினா, அதான் முன் போல இருந்ததை நீ செய்யணும்னா, என்கிட்ட மனம் திரும்பினா, என்கிட்ட நீ வந்தா, நான் உன்னை மறுபடியும் மகிமையில மகிமை அதிசயமாய் நான் உன்னை நடத்த போறேன். கர்த்தர் சொல்ற, இன்னைக்கு இழந்து போன அபிஷேகத்தை 2 மடங்கு வல்லமைய தேவன் உனக்கு மறுபடியும் கொடுத்து இந்த இடத்த விட்டு அனுப்ப போறார். உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி கொடுத்து இந்த இடத்த விட்டு உனக்கு அனுப்ப போறார். நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நம்மை உண்டாக்கினவரும் ஊரில் ஒருத்தரும் வம்சத்தில் 2 பேருமா இருக்கிற நம்ம ஆண்டவர் எதுக்கு தெரிஞ்சார் தெரியுமா? சியோனில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தெரிந்திருக்கிறார்.
உன் வம்சத்தில் நீங்கள் 2 பேர் தான் தெரிஞ்சிருக்கப்பட்டிருக்கீங்க, கணவனோ மனைவியோ. இந்த பகுதியிலே நீ ஒரு ஆள் தான் விசேஷமாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற. கர்த்தர் உன்னை தீர்க்கதரிசியோ எப்படியோ அழைச்சிருக்கிற. ஆனால் எதற்காக கர்த்தர் தெரிந்தெடுத்தார்னா, நான் உன்னை சீயோனில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான் தெரிந்து கொண்டேன். இப்போவும் ஒன்றும் கெட்டு போல. இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் தான் பேசினார் நம்பினா, விசுவாசிச்சிங்கன்னா, நீ இழந்ததை ஃபஸ்ட்டு கர்த்தர் என்ன சொல்ல போகிறான்னா, கையில் உன்னை எடுக்க போகிறார். ரெண்டாவது கர்த்தர் என்ன செய்ய போகிறான்னா, கையில் எடுத்த உன்னை எதெல்லாம் ஓட்டையாக வேலி மதில் இடிஞ்சு போய் கிடக்குதோ, பாலாக இருக்குதோ, அந்த ஓட்டையெல்லாம் கர்த்தர் அடைக்க விரும்புகிறார். மூணாவது உன்னை என்ன செய்கிறான்னா, உன்னை சீர்படுத்த விரும்புகிறார். நான்காவது கர்த்தர் என்ன சொன்னார்னா, அந்த 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 9 ஆமோஸ் 9 சொன்ன மாதிரி தான், மறுபடியும் நான் முன்போல உன்னை மகிமைப்படுத்த, மகிமையினால் நிரப்ப, சந்தோஷப்படுத்த அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ சந்தோஷமாக இருந்த காலம், எவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்த நாட்கள், எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தீங்க. இப்போ இல்லையே, அந்த சந்தோஷம் இல்லையே, அந்த மகிழ்ச்சி இல்லையே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் கூட போயிடுச்சே. வீட்டில் ஒரு சந்தோஷமே இல்லையே. வீட்டுக்கு போனாலே ஒரே எரிச்சல் தான், சண்டை தான், சச்சரவு தான். வீட்டுக்கே ஏன்டா போனோம்? கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவர் தான் உங்ககிட்ட பேசுகிறார். உன்னை நீ மனப்பூர்வமாக என் கையில் ஒப்பு கொடுத்தா, அந்த திறப்பை நான் அடைச்சி, எந்த வழியாக உன் பிசாசு உன் வீட்டில் நுழையுதோ அந்த வாசல், அந்த ஓட்டையை நான் அடைச்சி, மறுபடியும் நான் உன்னை வேலி அடித்து, உன் வீட்டில் நுழைஞ்ச சத்துருவை நான் துரத்தி, உன் வீட்டுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைகளை நான் துரத்தி, நான் ரட்சிப்பின் மகிழ்ச்சியின் சந்தோஷத்தினால் ஆடல் பாடல் சத்தம் உன் வீட்டில் தொனிக்கும்படி, சிரிப்பின் சத்தம் உன் வீட்டில் தொனிக்கும்படி. உன் வீட்டில் சிரிச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை, உன் வீட்டில் வெறும் கண்ணீரின் சத்தம் தானே நீ பார்த்துருக்கிற, புலம்பல் சத்தம் தான் உன் வீட்டில் நீ கேட்டிருக்கிற. இனி அந்த சத்தத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார். சந்தோஷத்தின் சத்தத்தை திரும்ப கர்த்தர் உன் வீட்டில் கொடுக்க விரும்புகிறார். இதோ கர்த்தர் உன்னை சீயோனாய் கட்டி மகிமையில வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள்லாம் இங்கே இருக்கிறவங்களாம் சிரிப்புனா என்னன்னே தெரியாமல் வாழ்கிறீங்க. உலகத்தான் சொல்லிட்டான், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். ஆனால் உங்களுக்கு என்ன இல்லை, புலம்பல் தான், கண்ணீர் தான், அழுகை தான். ஜெபத்தில் போனாலும் ஒரு அழுவை தான். கர்த்தர் சொல்றார், நீ திரும்பிட்ட, நீ திரும்பிட்ட, நீ திரும்பிட்டேன்னா நான் இன்னைக்கு கொடுக்குற அந்த அபிஷேகத்தோட நீ போ. இன்னைக்கு கர்த்தர் மகிழ்ச்சியினால் இடை கட்ட விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ணை திறக்காதீங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. மகிழ்ச்சினால் என்னை கர்த்தர் இடை கட்டணும், சந்தோஷத்தினால் கர்த்தர் என்னை இடை கட்டணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீங்க? ஒப்பு கொடுக்க போகிறீங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்க போகுது. இப்பயே சுத்திகரிக்கப்பட போகிறீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், எதையோ எங்கேயோ யாரும் உட்காரவும் கூடாது, எதையும் யோசிக்கவும் கூடாது. இது கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற சமூகத்தில் மகிழ்ச்சியின் அபிஷேகத்தை பெற போகிறோம். துக்கத்தின் வல்லமையை நீக்கி கர்த்தர் உனக்கு சந்தோஷத்தை, ரட்சிப்பின மகிழ்ச்சியினால் கர்த்தர் இடை கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தோடு கர்த்தருடைய பந்தியில் நம்ம கலந்து கொள்ள போகிறோம். அவர் மகிமையின் ராஜாவா, அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி அவர் சமூகத்தில் அப்படி நோக்கி பார்க்கலாம். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு டைம் தரேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே ஆண்டவரே உங்களை துக்கப்படுத்தினபடி, நான் பிசாசுக்கு இடம் கொடுத்து உங்களை வேதனைப்படுத்தினபடியான காரியங்கள் நான் செஞ்சிருப்பேன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஆமென். இப்போவும் ஒன்றும் இல்லை, கசப்போடு அந்த திருவிருந்து பந்தியில் நீ எடுக்கக்கூடாது. ரெண்டாவது, ஆவியானவர் சொன்னது தான் நான் சொன்னேன், 4 வாரம் திருச்சபைக்கு வந்தால் தான் திருவிருந்து நீ எடுக்கணும். உடம்பு முடியல, ரொம்ப முடியாத கண்டிஷன், ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா, ரொம்ப நம்ம உங்களுக்கு தெரியும் என்ன பண்ண தெரியும், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி முடியாத சூழ்நிலை, ஆலயத்துக்கு வராத சூழ்நிலை அப்படி இருந்தால் ஓகே. இந்த மனுஷனுக்காக பார்த்துட்டு ஆண்டவரை விட்டு போகிறது, புரியுது? சும்மா சின்ன தலைவலி, தூக்கத்துக்கெல்லாம் வீட்டில் படுத்து தூங்கிட்டு திருவிந்துக்கு மட்டும் வந்து போனால் போதும் நினைக்கிறது, இதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம்.
அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. சபைக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குன்னா என்ன சட்டத்திட்டமோ அதுக்கு நீ கீழ்ப்படியணும். இது சட்டத்திட்டத்தை கொடுத்து மோசைக்கு யார் கொடுத்தா? இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் சொல்லணும்னு யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? மோசை தானாக எழுதி கொடுத்துட்டாரா? ஆண்டவரே கொடுத்தாரு. அது அந்த சபைக்கு யார் கொடுக்கறதுன்னா ஆண்டவர் தான் கொடுக்கறது. புரியுதா? அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணா என்ன நடக்குமா? வியாதி வரும், மரணம் வரும். புரியுதா? அப்ப நான் அபாத்திரமா எடுக்கணும்னா, சட்டத்தை மீறி நான் எடுக்கிறேன்னா அது எனக்கு என் குடும்பத்துக்கு எனக்கு என் சரீரத்துக்கு என்ன ஆகாதுன்னா ஆசீர்வாதமா இருக்காது. எப்படி இருக்காது? ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது. அப்போ நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நீ ஒரு உடன்படிக்கை பண்ணணும். என்ன உடன்படிக்கைன்னா, ஆண்டவரே ரொம்ப முடியல அப்படின்னா, ஆண்டவரே நான் பந்தியில் கலந்துக்கலப்பா, என்னால் வர முடியாமல் வீட்டில் எழுந்துக்க கூட முடியாத சூழ்நிலை இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ பந்தியில் கலந்துக்கலாம். ரெண்டாவது, ஆண்டவரே நான் துணிகரமாக தான் அதான் சொன்னேன், சொன்னேன் ஒத்துக்கோ, உன் தப்ப நீ என்ன பண்ண, ஆண்டவரே உங்களை முக்கியத்துவப்படுத்தாம மனுஷன்தான் வேணும்னு போனனே அப்படின்னு நீ ஒத்துக்கணும். என்னது? கர்த்தருக்கு தெரியும்ல. ஒத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உன் மேலே மன்னிச்சுட்டு அடுத்தது என்ன சொல்லுவார்னா, இனி ஒழுங்கா இரு. எப்படி சொல்லுவார்? உத்தமமாக இரு, உண்மையாக இரு, எனக்கு பயந்து வாழு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கதை சொல்லுவார். அல்லேலூயா, ஆமென். அப்படி நீங்கள் தீர்மானமே எதுவுமே எடுக்காமல் நீ வந்து இந்த பந்தியில் பாத்திரத்தில் கையை வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு உங்கள் ரத்த பலிக்கு நான் பொறுப்பு இல்லை தான் சொல்ல முடியும். அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இது முழுக்க முழுக்க ஆவியானவர் தான் இந்த சபையை நடத்துகிறார். இது மனுஷனை பிரியப்படுத்துகிற சபை அல்ல, இது தேவாதி தேவனை பிரியப்படுத்துகிற அவருடைய சபை. அல்லேலூயா. ஒரு ரூல்ஸ் கர்த்தருடைய ஆவியான சபையிலேருந்து பேசுகிறாருன்னா, மோசைக்கு எப்படி கர்த்தர் சீனாய் மலையில் கட்டளை கொடுத்து அனுப்புனாரோ அதே கட்டளை தான் அடியன் மூலிமா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார். ஆமென். அப்போ அபாத்திரமாக நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆண்டவருடைய பந்தியில் கையே வைக்கக்கூடாது. அதையும் இன்னொன்று சொல்லிடுறேன், என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் போஜனம் பானம் பண்ணாதவனுக்கு என்ன இல்லைன்னா நித்தியத்தில் வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் எக்கால சத்தம் கேட்டா, இப்போ ஆண்டவர் வருவார்னா நான் எங்கே போக முடியாதுன்னா சியோனுக்கு போகவே முடியாது, மகிமைக்குள்ளே போக முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அப்போ நான் எப்படி இருக்கணும்னா, மனம் திரும்பி சீர் பொருந்த கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். எருசலேம் சீயோன் குமாரத்தியே, நான் நிறைய வசனம் இருக்குது, நேரம் இல்லாதனால நான் இதெல்லாம் எடுக்கலை. திரும்பு, நான் சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்புன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி உங்கள் மேலே ஒரு தேவ பிரசன்னம் இறங்கும்னா, கர்த்தரிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டுப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தால், சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தா, தேவன் உங்கள் இருதயத்தில் ஒரு சந்தோஷம் சமாதானத்தை நிறுத்தினார்னா, நீ தாராளமாக இந்த பந்தியில் வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் எடுக்கலாம். நான் ஒத்துக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் எடுக்கலாம். ஆனால் கர்த்தர் எதுவுமே இதுவாக இல்லைன்னா, எனக்கு அந்த பிரசன்னமும் வரல, தேவன் இன்னும் என் மேலே துக்கமாக இருக்கிறாரு, என் மேலே வருத்தமாக இருக்கிறாருன்னா, நீங்கள் யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா பந்தியில் எடுக்கவே கூடாது. அடுத்த மாதம் நீங்கள் எடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி, இழந்து போன அபிஷேகமும், இழந்து போன ஆதி அன்பும், இழந்து போன கிருபையும், இழந்து போன சந்தோஷத்தையும் என் தேவன் எனக்கு தர வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். நான் திருவிருந்து எடுக்க போகிறோம். கண்களை மூடி ஒப்பு கொடுங்க.